நல்ல தைரியம். இப்ப பாட்டி நான் கிளம்பிட்டுமா? இன்னைக்கு கூட டியூட்டிக்கு போகணுமா? என்ன பாட்டி போலீஸ்காரன் தீபாவளி அது பொங்கல் ஆகுது. என்ன சார் வராப்பில்லையா இல்ல ஹாப்பி தீபாவளியா? வரேரா. சரிங்க வாங்க. அது நீங்களே போய் புறப்படணுமா? என்ன பண்றது? போற வழிதான் டிராப் பண்ணி போறான். இல்லன்னா இங்க ஆட்டோ டாக்ஸி பிடிச்சிட்டு போனோம். எது கொம்பு ராயிரட்ல. நான் வரேன் பாட்டி. சரிப்பா. நவட்ட வாடா டேய். வரேன்னல. வாயேண்டா. வரேன்னல. வாடா பேமானி. ரவி, நான் உன்னை சொன்னா கிண்டல் பண்ண மாட்டிய? சத்தியமா சொல்றேன், பத்மாவுக்கு உன்னை விட ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிருக்காதுப்பா. ஐ ஃபீல் சோ ஹாப்பி ஃபார் ஹர். என் கதை இருக்கட்டும், நீ இப்படி இருந்தா எப்படி? ஆமா, எனக்கு என்ன அப்பா அம்மா இருக்காங்க பார்த்து கட்டி வைக்கிறதுக்கு? ஏன்னா தடியா சும்மா தானே இருக்கிற. எனக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கட்டி வைக்க கூடாது? நீ மட்டும் வந்து என் குடும்பத்தை செட்டில் ஆயிட்ட. தீபாவளி அதுமா ரோட்ல நிலைய வேண்டியதா இருக்கு. அவரோட உட்காந்து பட்டாசு போடலான்னு பார்த்தா போலீஸ் உத்தியோகம் இருக்கு. சார் ஐயா, இப்ப என்ன டைம்? 10:30. அதுக்கே கத்துற? இந்த நேரத்துல உங்க 2 பேருக்கு எந்த தெருவுல டியூட்டி? 4வது தெரு. இது எத்தனாவது தெரு? 2வது தெரு. மிச்சம் 2 நாங்களே கூட்டிக்கவா? ஏயா தீபாவளி டைம்ல குடிசை போதீங்களை கவனியா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வந்து வாக்கிங் போறாங்களாக்கும். குளிரே தாங்க முடியல, இவங்க வாக்கிங் போறாங்களா? வேலையை கவனிங்க, போங்க போங்க. 4வது தெரு அந்த பக்கம். எஸ் சார். சீக்கிரம் வீட்டுக்கு வந்து. எது? சரி நம்பா. ஓ ஸ்டைல். ஐயோ இல்லங்க, யாரையா நீங்க? पिताजी, पिताजी, पिताजी,
சார் மேலே இந்த ரூம் தான் சார். அந்த மாஸ்டர் சாவி கொடு. ரெட்டி पिताजी क्या हुआ पिताजी? சார் என் சொத்தெல்லாம் கொண்டு போட்டாங்க சார். கொஞ்சம் பொறுமையா இருங்க. முதல்ல உங்களை ஃப்ரீ பண்றேன். வாங்க. உட்காருங்க. உட்காரு. வா. இவர் கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க. என்ன நடந்துச்சு? பதட்டப்படாம சொல்லுங்க. வந்தவங்கள யாரையாவது உங்களால அடையாளம் சொல்ல முடியுமா? தெரியலையே சார். நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. தாடிக்கார ஒருத்தன் தான் வாய் கட்டினா சார். என்ன போலீஸ்காரங்களா? யாரோ விழுந்து கிடக்குறாங்க போல இருக்கே. நம்ம காம்பவுண்டுக்குள்ள யாரோ அடிச்சு போட்டுருக்காங்க. உயிர் போய் ரொம்ப நேரம் ஆயிருக்கும் போல இருக்கே. உள்ள போலாம். நீங்க ஏன் இத போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணல? சார் எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது சார். ஏதோ சத்தம் கேக்குதுன்னு வெளியே வந்து பார்த்தா நீங்க எல்லாம் நின்னுக்கிட்டு இருக்கீங்க. சத்தம் கேட்டு வெளியே வந்து பாத்தீங்களா? ஏயா உன் காம்பவுண்ட் வாசல்ல ஒரு கொலை நடந்திருக்கு, ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்றியே, அபத்தமா தெரியல? சார் சத்தியமா சொல்றேன், இத பத்தி எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் ரிப்போர்ட் பண்ணிருப்பேன் சார். ஆமா, கிழிச்சிருப்பீங்க. நாங்க கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா பணத்தையே அப்புறப்படுத்தி இருப்பீங்க. ஐயோ பொண்ணு போட்டிருக்கிறது ஒரு சப் இன்ஸ்பெக்டர் தெரியுமா அவனுக்கு? தெரியாது சார். மூணாவது தெருவுல ஃபேக்டரி ஓனர் ராம்லால் விட்ட கொள்ளையடிச்சதையாவது ஒத்துக்கிறியா? கொள்ளையா? ஐயோ என்ன சார் இப்படி சொல்றீங்க? மேன், உன் பேர்ல எனக்கு ஒண்ணும் தனிப்பட்ட விரோதம் கிடையாது. பக்கத்துல ஒரு பணக்காரர் வீடு கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. உன் வீட்டு வாசல்ல எங்க சப் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் கொலை பண்ணப்பட்டிருக்கிறார். ரெண்டையும் கூட்டி 4ன்னு சொல்றதுல தப்பு ஒண்ணு இல்லையே. சிவா சிவா, இந்த கொலை கொள்ளை இதெல்லாம் லேசுப்பட்ட சமாச்சாரம் இல்ல. ஏதோ நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நீங்க என்ன சார் சொல்றீங்க? யோ, இதெல்லாம் புட்டு புட்டா சொல்லிட்டு இருப்பாங்க. என்னங்க சார் ஒரு நிமிஷம். இந்தாங்க, இத அவங்ககிட்ட கொடுத்துருங்க. ஏய் என்னடி இது? நாம எதுக்கு லஞ்சம் கொடுக்கணும்? ஐயோ விவசாய இல்லாம பேசுறீங்களே. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரத்துல வாசல்ல ஒரு பொண்ணு கிடக்குது, வீட்டுக்குள்ள ஒரு போலீஸ்காரன் வந்து நிக்கிறான். இதையெல்லாம் அவங்க பார்த்தா நம்ம பொண்ணை ஏத்துப்பாங்களா? ஏற்கனவே நடமாட முடியாதவ, ஏதோ ஒரு நல்ல காலம் பரவாயில்ல சொல்லி ஒத்துட்டு இருக்காங்க. இப்ப இதெல்லாம் பார்த்து அவங்க என்ன நினைப்பாங்க? அதுக்காக நாம ஒரு தப்புமே பண்ணாதப்போ லஞ்சம் கொடுக்கணுங்கிறியா? இத பாருங்க, இத தவிர வேற வகையே இல்ல. நம்ம பொண்ணு நிச்சயதார்த்தம் இன்னைக்கு நடக்கணும்னா நாம இதை செஞ்சுதான் தீரணும். என்னடி இது இப்படி சொல்லிட்ட? அவன் வாங்குவானா? அவன் பேசுனது கேட்டீங்கல்ல, எல்லாம் வாங்குவானுங்க. அது வந்து அலமேல எனக்கு ஐயோ, டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. சட்டுப்பட்டுன்னு காரியத்தை முடிச்சு முதல்ல அவனை வெளியில அனுப்புங்க. போங்க போங்கண்ணா. சார் காலையில இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. வருத்தமா தான் இருக்கு. ஏதோ எங்களால முடிஞ்சது. ஏங்கானோ 50,000க்கு மேல அங்க கொள்ளையடிச்சிட்டு வெறும் 500 என்கிட்ட தள்ளுறீர. சார் அது வந்து என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க?
இந்த கொலையிலையும் கொள்ளையிலையும் உனக்கு சம்பந்தம் இல்லைன்னா எதுக்கு எனக்கு லஞ்சம் கொடுக்கிற? சிங்கரம், இந்த ஆள தெரியுமா உனக்கு? பழக்கம் இல்ல, ஆனா எங்கேயோ பார்த்திருக்கேன் போல் இருக்கேன். பார்த்திருக்கேன் போல இருக்க. சார் என்ன சார் ஆச்சு? யார் நீங்க? அட்வொகேட் தாமோதரன் சாரோட வக்கீல். அவர்கிட்ட நான் கொஞ்சம் பேச. மிஸ்டர் தாமோதரன், எங்க ஸ்டேஷன் எஸ்ஐ கொலை சம்பந்தமா இவர் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்ல, லஞ்சம் கொடுக்க முயற்சி பண்ண குற்றம் கூட ஒண்ணு இருக்கு. இவரோட நீங்க பேசுறதா இருந்தா நாளைக்கு காலையில கோர்ட்டுக்கு வாங்க, அங்க பேசிக்கலாம். இன்ஸ்பெக்டர் சார், இந்திய அரசியல் சட்டம் 3வது பிரிவு ஆர்டிகல் 22 பிரகாரம் அவர்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. இந்த பாருங்க, இந்த அரசியல் சட்டம் உரிமை அதெல்லாம் இங்க பேசாதீங்க. எங்களுக்கு இந்த ஆள்கிட்ட விசாரிக்க வேண்டியது நிறைய இருக்கு. எங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ். சார், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இவங்க உங்களை ஒண்ணும் பண்ணிட முடியாது. நாளைக்கு உங்களை வெளியே கொண்டாந்து. வர சொன்னீங்களாமே? சப் இன்ஸ்பெக்டர் பாபு கொலை சம்பந்தமா உன்னை கொஞ்சம் விசாரணை பண்ண வேண்டியிருக்கு. என்னது? பாபு கொலையா? நேத்து ராத்திரி டியூட்டிக்கு வர்ற. மை காட், எப்படி ஆச்சு? யார் பண்ணாங்க? நீ என்ன கேட்டா உனக்கெல்லாம் தெரியணும். என்ன சொல்றீங்க? நீதான் பாபுவை கொலை பண்ணி இருக்கணும்னு நான் சந்தேகப்படுறேன். முனுசாமி சார், நேத்து ராத்திரி 10:30 மணிக்கு சப் இன்ஸ்பெக்டர் பாபுவை நம்ம சார் கூட தானே பார்த்தேன்? ஆமா சார். நீ போலாம். நேத்து ராத்திரி 10:30 மணிக்கு பாபு உயிரோடு இருந்திருக்கிறாரு. கூட இருந்தது நீ. அதுக்கப்புறம் அவர் யாருமே பார்க்கல. காலையில டெட் பாடி தான் எங்களுக்கு கிடைச்சது. இப்படி ஒரு சூழ்நிலையில உன் மேல சந்தேகப்படுறதுல தப்பு ஒண்ணும் இல்லையே. இந்த கொலை சம்பந்தமா உன்னை கைது செய்யலாமான்னு கூட நான் யோசனை பண்றேன். மிஸ்டர் தர்மராஜ், வடிகட்டின அபத்தத்தை தவிர உங்க மனசுல வேற எதுவுமே தோணாதா? கண்ணில் என்ன கார்காலம், கன்னங்களில் நீர் கோலம், மனமே நினைவை மறந்து விடு, துணை நான் அழகே துயரம் விடு, விழியில் விழும் துளி என் மார்பில் வீழ்ந்ததே கண்ணே, அமுதம் சிந்தும் கண்ணில் கண்ணீரா நியாயமா பெண்ணே, கண்ணில் என்ன கார்காலம், கன்னங்களில் நீர் கோலம்.
கண்ணில் என்ன காலம் கந்தங்களில் நீர் கோலம் மனமே நினைவை மறந்துவிடு துணை நான் அழகே துயரம் விடு விழியில் விழும் துளி என் மார்பில் வீழ்ந்ததே கண்ணே அமுதம் சிந்தும் கண்ணில் கண்ணீரா நியாயமா பெண்ணே கண்ணில் என்ன காலம் கந்தங்களில் நீர் கோலம் ஐயா இதை பாத்தீங்களா? என்னது பேப்பர்ல வேற வந்துருச்சா? விடமாட்டாங்களே. சரி, நம்ம பையனை வெளியே கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்கல்ல? ஆச்சுங்க, காலையிலே வெளியே வந்துருவான். ஸ்டேஷன்ல உதைச்சாங்கன்னா ஏதாவது உளறி வைக்க போறேன். ஸ்டேஷன்லயாவது உதைக்கிறதாவது என்ன சொல்றீங்க? சரி, வெளியே வந்தது அவனை அந்த வாட்சி சமாச்சாரத்தை பார்க்க சொல்லு. சரிங்க. ஆனா அப்பா இப்ப வீட்டுல இல்லையே. தெரியும், கூடிய சீக்கிரம் வந்துருவார், கவலைப்படாது. தங்கச்சி அழாதே, அழாதேம்மா. எங்க அப்பா ரொம்ப நல்லவரு. ஒரு எறும்பு கூட கழுதல் நினைக்க மாட்டாரு. அவரு போய் கொலைகாரன் சொல்லி எனக்கு ஆன வேற நடக்க வராது. இப்ப என் நிச்சயதார்த்தமும் நின்று போச்சு. அழாதேம்மா, அழாதே. எனக்கு எல்லாம் தெரியும். உங்க அப்பா ரொம்ப நல்லவர். அநியாயமா அவர் மேல ஒரு பழிய சுமத்தி இந்த போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போயிருக்காங்க. இத பாருமா, அவருக்கு ஒண்ணும் நடக்காது. நடக்கவோ விட மாட்டேன். என்னை நம்புமா. அது சரி, உங்க அம்மா எங்க? அப்பாவை பிடிச்சிட்டு போனதுல இருந்து அம்மா ஒண்ணுமே சாப்பிடுறது இல்ல. எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருந்தாங்க. நைட்டு வேற நல்ல ஜுரம். அதான் பக்கத்து வீட்டுக்காரமா டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிருக்காங்க. அவங்கள வரி பண்ணிக்க வேண்டாம். உங்க அப்பாவை கூடிய சீக்கிரம் நான் வீட்டுக்கு கூட்டி வந்துடுறேன். நிஜமா? பிராமிஸ். அது சரி, நீங்க யாரு? நான் கூட ஒரு போலீஸ்காரன் தான். பயப்படாத. உங்க அப்பாவை பிடிச்சிட்டு போற அந்த அயோக்கிய ராஸ்கல்ஸ் மாதிரி இல்லைன்னா போலீஸ்காரங்கள நல்லவங்களும் இருக்காங்கம்மா.
ஒன் மோர். வேண்டாம். ஒன்னே ஒன்று ப்ளீஸ். லாஸ்ட் ஒன். ஓகே. என்னாச்சு? எங்க? எங்க காணுமே? இங்கதானே இருந்தா.
இது உன் ஷர்ட் தானே? ஆமா சார். இன்ஸ்பெக்டர் பாபுவை நீதானே கொன்ன? நான் மட்டும் இல்ல, இன்னும் 4 பேர் இருந்தாங்க சார். இது ஒரு ஷர்ட் தானே? ஐயோ, கிடையவே கிடையாது சார். போய் சொல்லாத. உன் வீட்டுல தான் டேங்கறாரு சார். சத்தியமா இல்ல சார். என் வீட்டுக்கு ரொம்ப இந்த சட்டை இவர்தான் கொண்டு வந்தாரு. ஸ்டேஷனுக்குள்ள வந்து கலாட்டாவா பண்றேன். இன்னொரு வாட்டி கை நீட்டின I will arrest you for manhandling. சார் சார் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இது இவன் ஷர்ட் தான் சார். இவன் வச்சு தான் கடந்தது. பாபுவை கொண்டது இவன் தான் சார். இவனும் என்கிட்ட ஒத்துக்கிட்டான். இப்போ இங்க வந்து இல்லையா? ரவி, இந்த சட்டையை நீ இவ ரூம்ல தான் எடுத்தேங்கிறதுக்கு என்ன சாட்சி? மிஸ்டர் தர்மராஜ், என் மேல இருக்க வெறுப்புல உண்மையான குற்றவாளி விட்டுறாதீங்க. நான் மறுபடியும் சொல்றேன், இது இவன் ஷர்ட் தான், இவன் ரூம்ல தான் கடந்தது. வேணும்னா இதை ரத்த பரிசோதனை எடுத்து பாருங்க. இதுல படிஞ்சிருக்கிறது பூரா நம்ம பாபுவோட ரத்தம் சார். என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு நீ எனக்கு கத்து கொடுக்காத தம்பி. 26 வருஷமா இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவனா எனக்கு தெரியும். சார் ப்ளீஸ். இப்ப நீ டியூட்டில கூட கிடையாது. சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்கிற உனக்கு தனிப்பட்ட ஒரு இன்வெஸ்டிகேஷன் செய்யறதுக்கு அதிகாரம் கிடையாது. சரி, ஏதோ ஆர்வத்துல பண்ணிட்ட. எங்க கிட்ட தெரிவிக்க வேண்டிய விஷயத்தை தெரிவிச்சிட்டல்ல, நீ போலாம். இந்த சட்ட விஷயத்தை நாங்க கவனிச்சுக்கிறோம். போச்சனல்ல முனுசாமி, ஐயாவை கொண்டு போய் வெளியே விட்டு வா. ஹலோ, நான் ஜெகபதி பேசுறேன். ஐயா, இந்த ரவி பையங்க வந்து எல்லாம் கேள்விப்பட்டேன். நீ ஒண்ணு பண்ணு, ஒரு வாரம் தலைமுறை ஆயிடு. நம்ம கந்தசாமி போய் பாரு. நீ எங்க போகணும் என்ன செய்யணும் எல்லாம் விவரமா சொல்லுவான். சரிங்க ஐயா. சட்டம் உன்னை கண்டுக்காம விடலாம், ஆனா நான் உன்னை விட போறதில்ல. யார்கிட்ட பேசிட்டு இருந்த? யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த? தலைவர்கிட்ட. தலைவர் என்ன? ஜெகபதி ஐயா. ஓ, ஸ்டேஷனுக்குள்ள வந்து கலாட்டாவா பண்றேன். இன்னொரு வாட்டி கை நீட்டின I will arrest you for manhandling. சார் சார் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இது இவன் ஷர்ட் தான் சார். இவன் வச்சு தான் கடந்தது. பாபுவை கொண்டது இவன் தான் சார். இவனும் என்கிட்ட ஒத்துக்கிட்டான். இப்போ இங்க வந்து இல்லையா? ரவி, இந்த சட்டையை நீ இவ ரூம்ல தான் எடுத்தேங்கிறதுக்கு என்ன சாட்சி? மிஸ்டர் தர்மராஜ், என் மேல இருக்க வெறுப்புல உண்மையான குற்றவாளி விட்டுறாதீங்க. நான் மறுபடியும் சொல்றேன், இது இவன் ஷர்ட் தான், இவன் ரூம்ல தான் கடந்தது. வேணும்னா இதை ரத்த பரிசோதனை எடுத்து பாருங்க. இதுல படிஞ்சிருக்கிறது பூரா நம்ம பாபுவோட ரத்தம் சார். என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு நீ எனக்கு கத்து கொடுக்காத தம்பி. 26 வருஷமா இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவனா எனக்கு தெரியும். சார் ப்ளீஸ். இப்ப நீ டியூட்டில கூட கிடையாது. சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்கிற உனக்கு தனிப்பட்ட ஒரு இன்வெஸ்டிகேஷன் செய்யறதுக்கு அதிகாரம் கிடையாது. சரி, ஏதோ ஆர்வத்துல பண்ணிட்ட. எங்க கிட்ட தெரிவிக்க வேண்டிய விஷயத்தை தெரிவிச்சிட்டல்ல, நீ போலாம். இந்த சட்ட விஷயத்தை நாங்க கவனிச்சுக்கிறோம். போச்சனல்ல முனுசாமி, ஐயாவை கொண்டு போய் வெளியே விட்டு வா.